ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஆர்டியில் சேர்க்கறதுக்கான தேவையான டாக்குமெண்ட். நம்ம பசங்களை ஆர்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்ட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆர்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளோட குழந்தையோட ஏஜ் லிமிட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஏஜ் லிமிட் பற்றி போட்டிருக்கேன். இருந்தாலும் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, அதுக்காக போடுறேன். இப்போ உங்களோட குழந்தைய நீங்கள் எல்கேஜி சேர்க்குறீங்க அப்படின்னா 1/8/2018 31/7/2019 உங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அதில் ஒரு நாள் கம்மியாகவோ ஒரு நாள் அதிகமாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே உங்களோட குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஆர்டிஇ சீட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா 1/8/2016 31/7/2017 இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டிக்கு அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் என்ன, நீங்களே டேட் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்க. அதனால் உங்களுக்காக திருப்பி நான் அதை சொல்லியிருக்கேன். என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஸ்டுடியோலையும் போய் எடுத்துருக்கலாம், இல்லை வீட்லேயே சும்மா ஃபோன்லேயே எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த டைமில் என்ன சைஸில் ஃபோட்டோ கேட்குதோ அந்த சைஸில் நீங்கள் கிராப் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். இதுவே உங்கள் குழந்தையோட ஃபோட்டோவுக்கு போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். பேரண்ட்ஸ் இது இல்லை, மதரும் இல்லை, அப்பாவதும் இல்லை, குழந்தைக்குன்னு தனியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் கேட்டகரி பீப்புள்ஸ்லாம் நிறையா கம்யூனிட்டிலாம் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா, அவங்க சில பேர் கேட்டிருக்காங்க, நான் இந்த கம்யூனிட்டி, இந்த கேஸ்ட்டு, எங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வேணுமா, இல்லை சில வீடியோஸில் இன்கம் சர்டிஃபிகேட் வேண்டாம் அந்தமாதிரி சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு டவுட்டாக இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பாக இருந்தாலுமே கூட நீங்கள் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிங்கன்னா நல்லது அப்படின்றது என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா நானே டிஸ்அட்வான்டேஜ் கேட்டகரியில் தான் அப்ளை பண்ணேன் என்னோடய பையனுக்கு. இருந்தாலுமே நானும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். ரெண்டுமே சேர்த்து தான் ஆர்டிக்கு அப்ளை பண்ணிடணும். அதனால் நீங்கள் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு மைனஸாக ஆகிடக்கூடாது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் கேட்டகரியாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டு. அம்மாவோட ஆதார் கார்டு, அப்பாவோட ஆதார் கார்டு, அதே மாதிரி குழந்தைக்கு தனியாக ஒரு ஆதார் கார்டு இருக்கணும். இங்கே மூணு பேரோட ஆதார் கார்டு கேட்பாங்க. ஆதார் கார்டு எதுக்கு கேட்குறாங்கன்னா, குழந்தையோட ஆதார் கார்டு தனியாக கேட்டிருப்பாங்க. அம்மா அப்பாவுக்கு அந்த அட்ரஸ் ப்ரூஃப்காக சில டாக்குமெண்ட்டில் கேட்டிருப்பாங்க. அதனால் 3 பேர்த்தோட ஆதார் கார்டுமே முக்கியமானது. அதனால் 3 பேருக்குமே ஆதார் கார்டு இருக்கணும். இல்லை அப்பாவுக்கு இல்லை பாப்பாவுக்கு அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் பாப்பாவுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ்க்கு இல்லைனாலும், பேரண்ட்ஸ் சில பேர் ஆதார் கார்டு இல்லைனாலும் ஐடி ப்ரூஃபாக ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க, ஓட்டர் ஐடி வச்சுருப்பாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு மஸ்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஃபோர்த் ஒன் இன்கம் சர்டிஃபிகேட். அதை நிறைய பேர் நாங்கள் இந்த கேட்டகரி எங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் எந்த கேட்டகரியாக, டிஸ்அட்வான்டேஜ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதுக்கு வேறு கேஸ்ட்டாக இருந்தாலுமே சரி, ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எந்த அமௌண்ட்டுக்குள்ளே இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக டேட் போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் டேட் அவங்களே பார்த்துப்பாங்க, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி எந்த அமௌண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டகரி எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு
குறைவாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. மற்றவங்களாம் வந்து 2 lakhsக்குள்ளே இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. 2 lakhs அபோவ் போகாமல் 2 lakhsக்குள்ளே இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டியில் வந்து சீட் கிடைக்க வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான இதுவு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி, எஸ்சி, ஓபிசி, எம்பிசி இவங்களுக்கு வந்து தனித்தனியாக கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு 8 lakhsக்குள்ளே இருக்கிற மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கேட்டகரி அப்படின்றதுக்கான ப்ரூஃப் மாதிரி ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே சரி ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆர்டி சீட் கிடைக்கிறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த கேட்டகரி இருக்கிறதுனால சில பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வேண்டாம். நான் வந்து வீக்கர் செக்ஷன் தான் அப்ளை பண்ணேன். டிஸ்அட்வான்டேஜ் குரூப் செக்ஷன் தான் அப்ளை பண்ணேன். இருந்தாலுமே நான் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு தான் அப்ளை பண்ணேன். ஸோ வந்து நீங்களும் வந்து ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பெட்டராக இருக்கும். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இதை வச்சு தான் வந்து குழந்தையோட ஏஜ் பற்றி வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஆன்லைனில் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தையோட பேர், குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் அது கேட்கும். நீங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் போடும் போதே அது வந்து சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணுமா, அந்த லிமிட்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக வந்து பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் இருக்கிற இடத்துக்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி. இப்போது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் அதை வச்சு கூட நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டாண்ட இருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, மினிமம் 1 kilometerக்குள்ளே டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் எனக்கு தெரிஞ்சதாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஆர்டி, சிபிஎஸ்சி ரெண்டுமே இருக்குது. நான் வந்து சிபிஎஸ்சியில் வந்து ஆர்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ வந்து ஆர்டியில் சேர்த்தோம்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் திரும்ப அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி முடியாது. ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தனியாலாம் அப்ளை பண்ண முடியாது. எல்கேஜி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதோட வந்து 8th வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். மோஸ்ட்லி வந்து சிபிஎஸ்சியில் வந்து இப்போ வந்து ஆர்டி வந்து எடுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சிபிஎஸ்சியில் வந்து ட்ரை பண்ண வேண்டாம், நீங்கள் மெட்ரிகுலேஷனே ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து சில பேர் வந்து என்னோடய ஊர் வந்து வேறு ஊர், நான் வந்து இங்கே வந்து சென்னையில் இருக்கேன், அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு நான் வந்து ஆர்டியில் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சேர்க்கலாம். நீங்கள் இருக்கிற அட்ரஸ்க்கு இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா அந்த சென்னையில் இருக்கிற அட்ரஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் அதுவே. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவங்க வந்து ஒரு தடவை எல்கேஜி ஸ்கூலில் சீட் கிடச்சா நெக்ஸ்ட்டு அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஒரு வாட்டியும் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. தேவையே இல்லை. நீங்கள் எல்கேஜி இப்போ அப்ளை பண்ணி உங்கள் பசங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கண்டினியூ பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ஒரு வாட்டியும் வந்து அப்ளை பண்ணுறது இல்லை நீங்கள். ஆனால் வந்து எந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். நீங்கள் வந்து வேறு ஸ்கூலில் வந்து அந்த ஆர்டி வச்சு வேறு ஸ்கூலில் வந்து நான் சேர்த்துக்கிறேன், இப்போ வந்து எல்கேஜி சேர்த்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நான் வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கலாமா ஆர்டியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. எந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலில் 8th வரைக்கும் கண்டினியூவாக படித்தா மட்டும்தான் அந்த ஆர்டி வந்து அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சொந்த ஊரில் தான் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ரூஃபும் இருக்குது. நான் இப்போ வந்து வேறு ஊரில் இருக்கேன், அங்கே வந்து என்னோடய ரேஷன் கார்டு அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு வந்து சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியும். ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கான ப்ரூஃப் வந்து அது மட்டும்தான். அதனால் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் ஸ்கூலுக்கும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அதை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்கிற எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் வந்து ரெசிடென்சி அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஆர்டி அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டில் யாரோட பேர் வந்து யார் நேமில் அடிக்கணும்
அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் வாங்கணும். ஏன்னா பேரண்ட்ஸோட இன்கம் வந்து எவ்வளோ இருக்குது, அவங்க வந்து அதான் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களா மேலே இருக்கவங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டிஏ ஸ்கீம் வந்து கிடைச்சா பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸோட நேமில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து வேறு ஊர்லேருந்து நேட்டிவிட்டியில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது. நான் வேறு இடத்துல வந்து இருக்கேன், அங்கே வந்து சேர்க்கலாமா கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி கண்டிப்பாக சேர்க்கலாம். இன்கம் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சில பேர். இன்கம் லிமிட் பார்த்திங்கன்னா 2 lakhsக்குள்ளே இருக்கணும். 2 lakhsக்குள்ளே இருக்கணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா 8 lakhs இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் வேலிடிட்டி பீரியட் எத்தனை மந்த் வரைக்கும் போட்டு வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் அப்ளை பண்ணும் போதே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மந்த்லேருந்து இந்த மந்த் வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுக்காவது கேட்கும்போது நீங்கள் வந்து அப்போது புதுசாக எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கூலுக்கு வந்து அவங்க குறிப்பிட்ட டேட்டில் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை டேட்லாம். நான் வந்து பிசி கம்யூனிட்டி, எனக்கு வந்து வருமான சான்றிதழ் தேவையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறது ஒரு சேஃப்டி அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு மைனஸாக ஆகிடக்கூடாது. அது இப்போ சப்போஸ் சீட்டு கிடைக்கலன்னா நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணல போல இருக்குது, அதனால தான் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தாட் வரக்கூடாது. நம்ம எப்படி இருந்தாலும் நிறைய சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறோம், அது எக்ஸ்ட்ராவாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்ஸில் எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கான வீடியோவை நான் இதிலே சேர்த்து போட்டிருக்கேன். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிதுன்னா நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.